ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மென்சுரேஷன் 3D ஃபார்முலா வந்து பார்க்கலாம். ஈஸியாக எப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து உங்களுக்கு கொஸ்டினில் வந்து எந்த ஷேப் கொடுத்தாலும் அந்த ஷேப்பை ஃபஸ்ட்டு வந்து ட்ரா பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ க்யூப் வந்து பார்க்கலாம். க்யூப் வந்து ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கிறேன். க்யூப் வந்து நமக்கு ஸ்கூல்லேயே வந்து நிறைய டைம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. வால்யூம் ஆஃப் க்யூப் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் யாராக இருந்தாலும் சொல்லிடுவாங்க ஏ க்யூப் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா அப்புறம் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இது வந்து பார்க்கலாம். இந்த ஷேப்பை வச்சு எப்படி ஓகேவா, எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ரூம்குள்ளே வந்து இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகேவா, உங்களுடைய ரைட் ஹேண்ட் சைடு, அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு பேக்கு. அப்போ 4 சைடு இருக்கா, அப்போ எல்எஸ்ஏ அப்படின்னா வந்து 4A². ஓகேவா, இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா இந்த 4 சைடுமே எடுத்துக்கணும். அது கூடவே கீழே பாட்டம், ஓகேவா, நீங்கள் உட்காந்துருக்கீங்களா அந்த பாட்டம் ப்ளஸ் டாப்பு அதையும் வந்து ஆட் பண்ணிக்கணும். அப்படின்னா வந்து 6A² வரும். ஓகேவா, கூடவே வந்து இதுக்கு டயக்னல் ஆஃப் அ க்யூப் அப்படின்னு கூட வந்து சம்டைம்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ அதனால் இதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, √3A. ஓகேவா, இப்படி தான் வந்து ஃபஸ்ட்டு ஏதாவது சம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஷேப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷேப்பை வந்து ட்ரா பண்ணிக்கணும். இது வந்து ஈஸியாக வந்து மெமரி பண்ணிக்கலாம். இருந்தாலும் இந்த டைமில் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள் வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா, ஏதாச்சும் டவுட் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதை வச்சு ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணலாம். தேங்க்யூ.